புளியங்கோட்டையில் வருது. ஆமாம், நான் கம்பெனிலே போய் பார்த்தேன். புளியங்கோட்டை என்ன வந்து அந்த கருப்பு தோலை இருக்கிட்டு வெள்ளையாக்கி அப்படியே இருக்கிட்டு பவுட்ரு பண்ணி அட பொம்மால கேட்டால் வேலையால் நொட்டலைன்னு எப்படி இப்படி வேலையாக இப்படி வேலை பார்த்தா எப்படி வேலை அப்படின்னு வேலையாக இருக்கும். வரலாம் வரலாம் வரலாம். ஆ தள்ளுங்க 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 தள்ளுங்க. ஓகே, என்ன வரணும்? விழுகலண்ணா பாருங்க. நான் அப்பவே சொல்றேன். இந்த லைனில் இது பத்துமா? நான் பத்தாது நினைக்கிறது. வரலாம் வரலாம் வரலாம். அவ என்னென்ன பண்ணுறாங்க? அந்த வேலை நம்மளை சொல்லுவோம். வந்தமா நான் ஆமாம், ஏன்னா எப்படி இருக்காங்க? கேட்டால் வேலையால் நொட்டலைன்னு எப்படி இப்படி வேலையாக சொல்லி அங்கே போட்டுக்கலாம், அந்த போட்டுக்கலாம். ஓகே, பெரிய சட்டெல்லாம் இங்கே போட்டுக்கலாம். அப்போ தான் இங்கே முட்டாது. அங்கேனா ஜாக்கி முட்டதில்லை உனக்கு. ஆமாம், இப்படி வேலை பார்த்தா எப்படி வேலை அப்படின்னு வேலையாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கண்ணா. வந்தம்மா அது வேலைம்மா போயிட்டு ஆணிக்கு அப்படியே சத்தம் போட்டிருக்காருல்ல. ஆமாம், ஓகே. அப்படியே ஆ வராது. அப்படியே அப்படியே விட்டுரு. ஒரு எவனுக்கே ஒன்று முட்டை கிடையாதா? காசு வச்சிருக்கே கொடுக்க மாட்டேங்கிறேன். அம்சமா இருக்கீங்க. இது முடியெல்லாம் மேலே சீவிட்டு அப்போ வரலாம் வரலாம் வரலாம். ஓ, நீங்கள் தான் கார்த்திட்ட சண்டைக்கு போனதா? நான் பார்க்குறால நீ ஏன்டா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திட்ட சண்டை போட்டிங்களாமா? ஓகே, ஏன்னா ஏதோ முறைப்படி தாலி கட்டியிருந்தால் ஓகே, உரிமையாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் தானே, பொது தானே அந்த பொண்ணு. எப்படி சிரிக்கும் சொல்லுங்க. அப்போ என்ன போயிட்டு இது பண்ணீங்களா? உங்களுக்கு சம்மதம் தானே, பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது தானே பிடிச்சிருந்தா? ஏதாவது சொன்னால் தானே இது பண்ண முடியும். பயங்கரமா இருக்கு. படம் பட்டாசுண்ணா. ஆமா ஆமா, 2 விஜய் தான். அவ விஜய் தான், 2 விஜய் தான். இன்னொரு விஜய் வந்துட்டு பழைய கெட்டப்ல காமிப்பானுங்க, அதனால அதையும் சேர்த்து 3 விஜய். 2 விஜய் தான். மோகன் தானே வில்லன். ஆமா ஆமா ஆமா, சிவா இருக்க, பிரசாந்த் இருக்கான். யோகி பாபு. ஆமாம், ஜெயராம் இருக்கு. பயங்கரண்ணா படம். படம் தட்டி வீசிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குண்ணா. ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கும். விஜயோட நடிப்பை விட பயங்கரமாக இருக்கும்.
அவள் உண்மையிலே அழுதுருவான். அவள் அழுகிற பார்த்து நானும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அதை வந்து பழி வாங்குறதான். அப்படியே தேட்டரை ஃபுல்லாக விசில் பறக்குது. எனக்கே அப்படியே புல்லரிச்சிருச்சு. என்னடா இது விஜய் எப்படி பண்ணுறான் அப்படின்னு. வா முத நாளே போயிட்டேன் நான். டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் வந்து 235 ரூபா. பிராட்வே மார்க் தெரியல. 7 தேட்டர் இருக்கு உள்ள, அது மாலுக்குள்ள. எனக்கு ஓசியில் கிடச்சிது. நான் போயிட்டு டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு அண்ணா 3 பேர் பார்த்துருப்பாங்க போலக்கு. ஒரு அண்ணா வரல, அதனால் வேறு ஒருத்துக்கான கொடுத்துட்டாங்க. ஒரு டிக்கெட் சும்மா இருந்துச்சு. சரி நீங்கள் போய் ஃப்ரீயாக போய் பார்த்துக்கங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் ஓசியில் உட்காந்து பார்த்துட்டு வந்தேன். இப்போ மறுபடியும் நான் யமுனாவில் போயிட்டு 2 முறை பார்த்தேன் நான். யமுனா தெரியல? அங்கே ஒரு முறை பார்த்தேன். 2 முறை. 190 இங்கே யமுனா கங்கெல்லாம் எல்லாம் 190 தானே. ஆன்லைன் புக்கிங் தான் 200. சுற்றியில் அங்கே இருக்கான். அந்த அந்த பொண்ணா? ஆமாம் மச்சான். இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் தான். அப்போ அங்கங்கே பார்த்தா தானே கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும். ஆனால் அதுக்கு இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுண்ணே. பார்க்கலாம், இப்படி வெறிக்கலாம் பார்க்கக்கூடாது. சூட்சமத்தை கண்டு விட்டாலே. ஆமாண்ணே. இல்லை இல்லை, உங்களுக்கு உண்மையில காலத்தை கல்யாணம் நினச்சா பொண்ணு மாதிரி தானே இருக்கு. அப்புறம் என்னத்த வேலை ஓடிச்சு. மேசிக்கிறப்ப என்னடா வேலை பார்த்தீங்க அப்படின்னுச்சு. பக்கத்தில் சலூனில் உள்ள 2 பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்கோம் சொல்ல வேண்டியதான். ஆனால் நீங்கள் பொழப்புக்கு ரவுடி, நான் பிறந்தேருந்தே ரவுடி. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பச்சை நானே கேட்க மாட்டேன். பயங்கரம். நான் மங்கத்தை உண்மையில அந்த பிஜிஎம் பாட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ரஜினி மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இல்லாட்டி எப்போ இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நான் எங்கிட்ட தர என்னண்ணா? ஆமாண்ணா, ஒதுங்கி வைக்கணும். அள்ளி போட்டுருவோம். உள்ள போயிரு, உள்ள போயிரு. ஆமாடி. அப்பா நீ சனிக்கலாம் மச்சான். எவ்வளோ? கொடுங்க கொடு. அதில் கணேசண்ணே, நீங்கள் பொழப்புக்கிற அப்படி பிறந்த என்னண்ணா உக்காந்துட்டீங்க அப்படியே? உட்காந்துட்டு போனா வேலை உட்காந்துருவேண்ணே. ஆமாம் ஆமாம், பார்த்து அன்னைக்கே மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் பாலம் தான் ஆயிடும். யாருமே கீழே போக மாட்டாங்க மேலே.
இல்லை மச்சான் அந்த ஒப்பனக்கார வீதியில் போடணும் மச்சான் பாலம். அப்போ தான் பாலத்திலே போக வேண்டியதான் மேலே. ஏன்னா இங்கிட்டு போனால் இது ஃபுல்லாகவே பாலம் உக்கடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்களா இல்லையா? நான் அப்புறம் இங்கிட்ட சுங்கம் அங்கே ஒரு பாலம், இங்கிட்ட 100 அடி ரோடு, அவினாசி ரோடு, எல்லா இடத்துலையும் பாலம் தான். ஆமாண்ணா அங்கே போமா கேட்டுக்கிட்டு. ஆனால் சம்பளம் கூட. இல்லைண்ணா நான் போய் கேட்கலாமா இப்போ? அப்படியா? கேரளா ஐயோ என்ன என்னண்ணா கேட்கல? கூட்டிகிட்டு போயிட்டேண்ணா. ஆமாண்ணே இப்போ கண்ணுக்குள்ள தூக்கம் இருக்கு, என்ன பண்ணுறது? தூங்குனா நாளைக்கு வீடியோ போட்டுருவேன். உண்மையில் நான் எல்லாத்தையும் ஆமாம் நான் இன்னைக்கு ஒரு நாள் வந்துச்சுன்னா டெய்லி வந்துடுவேண்ணே. ஒரு நாள் லீவை போட்டால் அடுத்தான் 2 வாரம். காசு அண்ணா பிஸ்கட் டீ வாங்கிட்டு வா. பெருசு 5 பிஸ்கட் 2 டீ வாங்கிட்டு வா. எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர் டீ பிஸ்கட் வாங்கிட்டு வா. 40 ரூபா இருக்கு. போதுமா? அண்ணா அதெல்லாம் செல்லுண்ணா 10 நோட்டு அப்படி தான் வருது. செல்லு சொல்லும். அதான் எவ்வளோண்ணா இருக்கு மொத்தம்? 50 ரூபா இருக்கு. போதும்ல? வேலை முடிஞ்சிச்சு. ஐயோ சரி என்னண்ணா கெட்ட வார்த்தையில் எப்படி கேட்குறீங்க? ஆமாம் சம்பள நாள் மச்சான் கொஞ்சம் தள்ள. நான் சொல்லிக்கிறேன் மச்சான், ஒவ்வொன்றா கூட இரு. ஆஹா உங்களுக்கு என்ன மச்சான்? அதெல்லாம் எப்படி மச்சா சேர்த்துவாங்க? காண்டு கொடுத்ததில் எப்படி சேர்ப்பாங்க கணக்கில்? கவுண்டமணி பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? ஆமாம்
என்ன யாருக்கு? எனக்கு 26. நீ வேணான்னு சொல்லிட்டீங்களா? அதான் நான் அந்த வயசு இருக்கவே கட்டிக்கிறோண்ணா, இல்லாட்டி ரொம்ப சிரமம். அவன் வயசு அதிகமாக இருந்துச்சுன்னா வயசு கூட அப்படி சொல்லிடுவாங்க. சரிண்ணா எப்படியும் ஆமாண்ணே. ஆமாடி கெடுத்து போட்டாங்கண்ணா உங்களுக்கு. சே என்னண்ணா நான் காசு பணத்தை விளையாடலாம் பிரச்சனை இல்லை, உங்கள் வாழ்க்கையில விளையாண்டுட்டு போயிட்டாங்கண்ணா அவங்க. என்ன அவ பாருங்க எப்படி பண்ணுறது, ஏதோ நான் துரோகம் தானே அதெல்லாம். சே ஆமாம், ஆக நீங்கள் விட்டு போட்டே போயிருக்கலாம். காசு உனக்கு காசு மிச்சம், பொண்ணு கிடச்சது. ஆமாம் சே ஆமாம் ஆமாம், பேச்சு தான் முக்கியம். என்னண்ணே 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை முடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான். ஏ செஞ்சாலும் நல்லது தானே செய்வார். சரி என்னண்ணா வராதா? ஐயோ இது லூஸ் பண்ணியாச்சா மச்சான்? உள்ள தள்ளுங்க பார்ப்போம். சரி என்னண்ணே எங்க அவருக்கு கொடுக்கறது? அவரு கொடுத்தாச்சா? அது சங்கடப்பட மாட்டார். ஆமாம் தண்ணி நான் அங்கே போனேன். மணியை நான் அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? எடுத்துகிட்டு வா சாமி, நல்லா இருப்பேன். இங்கே போறேண்ணே, அழகாக இருக்கு பொண்ணு. கேமரா வச்சுட்டு இருக்காங்க மச்சான். யூடியூப் இவங்களாம் எப்படி இருக்காங்க? ஆனால் நம்ம காதல் வாட
ஆனால் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் மச்சான். பெரிய கேமரா வச்சுருக்காங்களா? வேணா இதில் ஜூம் பண்ண முடியாது மச்சான், லென்ஸ் இல்லை. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. இப்போ லைட் எதுக்கு மச்சான்? கேமரா பிடிக்கிற வெளிச்சமாக இருக்கிறதுக்கு தான் கேமரா வச்சுருக்காங்க. டீ அட இந்த அவன் மேலே தானே. என்னையா குட்டை பிஸ்கட் வாங்கிட்டு அந்த ஆளு? இதான் குட்டே பிஸ்கட். இந்த நாள் குட்டே பிஸ்கட் சாப்பிட்டா இந்த நாள் ஃபுல்லாக குட்டை நல்லா இருக்குமா மச்சான்? குட்டை என்ன குட்டை இருக்கு குட்டை மாதிரி வச்சு இதுதானே. அது சூப்பராக இருக்கும். மூளை அழகா அப்படி சிங்கிங் மாதிரி இருக்கும். பயலுக்கு நல்லா ஓக்கலாம். பயலை கொட்டா இடி ஐயோ, என்ன தப்பு இல்லையாண்ணா அதெல்லாம்? என்ன தப்பு? ஏன்னா நீ உனக்கு வரைஞ்சா நீ ஓக்காமையா இருப்ப. அதெல்லாம் பாவம்ண்ணா. பாவமா? ஆனால் என்ன கிளம்பிடுச்சு. இடுப்பு பாரு, இடுப்பு பாரு. பருவம் மாதிரி இல்லை ஒரு பழம் அவங்க அப்பாவோட போதா? அப்பனா போய் பேசுங்கண்ணே. உள்ள காட்டி வயிற்ற காட்டி தொப்பை காட்டி பணியை பாதியை ஓட்டு போய் புண்டையை பார்க்க போகிற மாதிரி தான் போகிறாங்க. தண்ணி எடு. மோர புண்டையை பாரு, மோர புண்டை. இந்த அவனை போட்டான்னு வச்சுக்க நோனி இல்லை அந்த ஐயா அட பிரிங்கடா, சாப்பாடுக்கெல்லாம் நெருங்கி கொண்டு போயிருங்கடா. எடுத்தாச்சு. நான் சீட் எடுத்தாலும் அந்த பேன் எடுத்தா அப்படியே சைடை பிடிக்க வேண்டியதான். நம்ம உள்ள வேப்பன கடாக்க கிடையாது. போனா 1000-2000 ரூபா. ஐயா 2000 எதுக்கு சொல்கிறீங்க? ஓ முடி வெட்டுறக்கா? என்ன பண்றாங்க வீட்டுல மேக்கப் போடுறாங்க. இப்போ முடி 1000 சலூன் தான். எடுத்து விட்டுருங்க. 2000 முடியை எப்படி சுட்டு சுட்டே ஆக்கிட்டாங்க அந்த பிள்ளைக்கு. அவ்வளோமா? ஏய், நேரு முடியை சுட்டு சுட்டே ஆக்கிட்டாங்க அப்படி அந்த பிள்ளைக்கு. முடிக்கிற போனால் 4000 ஏவாங்க. அடங்கொம்மால 4000 நான் எங்கடா போறது? இந்த முடி இந்த அவன் கீழே வேலை வருத்தேன் கம்பிக்கிறேன். அவன் முடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி வச்சிருக்கேன்? கிச்சனில் இருந்து கீட்டர் பண்ணி எப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது எனக்கு சொல்ல தெரியாதா? வாட நம்மளோட ஏமாச்சா இது உங்கள் முடி மாதிரி வந்துருமா அது இப்போ? கொண்டு வரலாம். அவன் கீழே கம்பிக்காரன் எப்படி இருக்கு? ஓ, அது சுட்ட முடி தானே? 3500 ரூபா. ஆஹா. முடி அப்படிதான் நிறைய விளையாட இப்படியே தான் பொம்பளை நல்லா கேமரா ஓடிக்கிறோம். இன்னும் வேற நீளமா வளருமா? அவனை பத்தியா முடி அவனுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி வச்சிருக்கேன்? அவ்வளோதான் இருக்குது. எப்படி வரும்? உண்மையாக அப்படி தான் இப்படி குருட்டையாக இருக்கும். ஏன்னா இப்படி பேசுறீங்க? எக்ஸ்பிரி டேட்டு எதில் வருது தெரியுமா? புளியங்கோட்டையில் வருது. ஆ ஆமாம், நான் கம்பெனிலே போய் பார்த்தேன். புளியங்கோட்டை என்ன வந்து அந்த கருப்பு தோலை இருக்கிட்டு வெள்ளையாக்கி அப்படியே இருக்கிட்டு பவுட்ரு பண்ணி அதை விட வேறு ஏதோ ஒரு என்ன குட்டே பட்டர் குக்கீஸ்ன்னு போட்டிருக்காங்க. வெண்ணெயில் தானே செய்வாங்க எல்லாம்? வெண்ணெயில் தான் ஓக்குறேன். வெண்ணெய் கொஞ்சம் போடுவேன். புளியங்கோட்டையில் சொல்றீங்க? மனதே கேட்கல. புளியங்கோட்டையில் பிஸ்கட் கொட்டு கொடுத்து அப்புறம் அப்படியே பாக்கெட் சாப்பிட்ற வழி எப்படி இருக்கு? அது மாதிரி கொட்டும் சொன்ன வந்துருக்கோம். ம் அப்படியே போக பாக்கெட் பேக்கெல்லாம் போட்டு போயிட்டே இருங்க. அதான் பிரச்சனை. பாக்கெட் போட்டு ஒரு இதுக்குள்ள போயிட்டு பாக்கெட்டை எத்தனை பிஸ்கட்னு அடுக்கி அதுவா போட்டு விட்டு லட்சக்கணக்கான பிஸ்கட் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. செஞ்சுக்கிட்டே பிஸ்கட்லேயே தான் அப்புறம் எல்லாமே இருக்கு. ம் உடஞ்சி பிஸ்கட்டெல்லாம் மறுபடியும் கொண்டு வைக்கிடுவாங்க. உடஞ்சுதா? உடஞ்சி வரும். உடஞ்சுனா தூளத்தில் இது மறுபடியும் ரிட்டர்ன் போயிடும். மறுபடியும் அதே இது பண்ணிடுவாங்க பிஸ்கட். மறுபடியும் ரிட்டர்ன் போயிடும். பிஸ்கட்டை சூடு பண்ணி இது பண்ணுவாங்க. சூடில் தான் பிஸ்கட்டே வரான். இதெல்லாம் இதுங்கம்மா, அது வேணாமாடா. எல்லாம் பிடுங்கண்ணா அதெல்லாம். நானும் எப்படியே போட்டுருவேன். உண்மையை கும்பிட்டேன். சட்டு விட்டு கிடக்கு. சட்டு வாங்கிட்டேன். அதை கை மரம் எல்லாமே பிடிக்காச்சு. நல்லாவே இல்லை. இப்படியா பிடிச்சிய? அது இனிப்பு இனிப்பு அதிகமாக இருக்கும். குடிச்சிட்டேன் மச்சானே. ஒரு எப்படி வேணும் டீனா? நான் இப்படி தான் ரசனையாலாம் குடிக்க மாட்டேன். நான் பாட்டு குடிச்சிருவேன். நானே இப்போ 2-3 மாதமாக குடிச்சிட்ருக்கேன். தள்ளியா? அதை புண்டை
அது வயசான கிளையா இருக்கா ஆமாம் மச்சான் உங்கள் வயசுக்கு அப்படி தான் எனக்கு செட் ஆகும். வயசாயிருச்சு என்ன பண்ணுறது? உன் வயசுக்கு இந்த மாதிரி அப்படிதான் செட் ஆகும். ம் உன் வயசு மணி வயசுக்குலாம் இந்த மாதிரி ஆட்கள் செட் ஆகும். ஆமாம் வயசு போயிடுச்சு என்னென்ன பண்ணுறது? அவ்வளோதான். மணிக்கெல்லாம் இந்த மாதிரி தான் அரைக்கட்டை தான் கிடைக்கும். அரைக்கட்டை ஆ இதை வச்சுதான் தெரியும். அது மரத்து போய் கிடக்கும். அது கேரு நீ எத்தனை ட்ரிப் விட்டாலும் கேரு எனக்கு என்னன்னு கிடக்கும். ஆ ஆமா ஐயா. ஏற்கனவே அடி வாங்கி போய் தொச்சு போய் கிடக்கும் எல்லாம் ஐயா உலகெல்லாம் எல்லாம் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் அப்படியே தொச்சு போய் கிடக்கும் இங்கே கிடக்கும் திறந்து வச்சுக்க என்ன ஆனா மேல பாடி ஏற்றி வச்சிருக்கேன் இங்கே அவுத்துட்டீன்னு வச்சுக்க இங்கே கிடக்கும் ஆ எப்படி இவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறீங்க எல்லாம்? போயிருக்கோம்னே இங்கே போல இந்த வேலை